வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கான விலாகில பார்த்தீங்க அப்படின்னா, 4, 5 நாள் இல்ல எத்தனை நாள் எனக்கே தெரியவே இல்ல. அத்தனை நாள் விலாகையும் சேர்த்து ஒரே விலாகில உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் காலையில சீக்கிரமா எழுந்துறத டெய்லியும் ஒரு ஹேபிட்டாவே மாத்திக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காலையில எழுந்துறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்றது எழுந்துற ஒரு ஒரு ஆளுக்கும் தெரியும். பிகாஸ் நம்ம காலையில எழுந்திருக்கணும்னு நினைக்கிறத நைட்டே நம்ம மைண்டை வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, காலையில் சீக்கிரமாக டக்குன்னு உங்களால் எந்திரிக்க முடியும். அண்ட் காலையில் எழுந்து கொஞ்சமாக வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதுக்கப்புறமா வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நான் வந்து தண்ணி காலையில் குடிச்சிட்டேன். இப்போ வந்து எம்டி ஸ்டொமக்கில் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் ஆகாரம் சொல்லுவாங்க. பழைய சாதம் இருந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய குட் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ தண்ணியை அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். அது குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ பாப்பா, நான், தண்ணி, அவங்க அப்பா அங்கே போனதுக்கப்புறமா இளநீர் வாங்கி குடித்தோம். இளநீர் குடிக்கிறீங்கன்னா வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்த தேங்காயும் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் மார்க்கெட்டில் இருந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பீச் பக்கம் போகணும். ஸோ பீச்சாண்ட போயிட்டு ஏதாவது ஃபிஷ் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு. தன்யாப்பா வீட்டில் இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மீன் குழம்பு, அது கூட வந்து எக்கு, கீரை, இதெல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மீன் குழம்போட முருங்கைக்கீரை பொரிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கரெக்டாக 9 மணிக்கு மீன் ஏலம் விடுவாங்க. ஸோ பிடிச்சிட்டு வர மீனை எல்லாத்தையுமே பீச்சில் கொட்டி ஏலம் விடுவாங்க. அதாவது கம்மி ப்ரைஸ்லேருந்து அதிகமாக கேட்டுகிட்டே போவாங்க. ஒரு 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 இது கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் ஃபுல்லாக கொட்டுறாங்க அப்படின்னா 500, 600, 700 அப்படின்ட்டு அதிகமாக போயிட்டே இருக்கும். நான் கூட நிறைய டைம் வந்து எங்கள் மாமனார் எடுத்துகிட்டு வர மீனை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்பேன். ஸோ இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து ரேட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே எல்லாமே இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சங்கரா மீன் வாங்கலாம் தான் போனோம். ஏன்னா தண்ணி அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபிஷ் அது ஒன்று தான், அது பொரிச்சா மட்டும் தான் சாப்பிடுவார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒருத்தவங்க கிட்ட 200 ருபீஸ்க்கு வந்து ஃபிஷ் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. அதில் பாதி மீனை பொரிக்கிறது, பாதி மீனை வந்து குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து மீனும் ஆஞ்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஆய தெரியாது, அதனால் அங்கேயே ஆஞ்சிக்கிட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்ததும் ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுறது அந்த வேலை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ தண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்லி நீங்கள் கீரை வந்து பறிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். காலையில் அவருக்கு மட்டும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். நம்ம வந்து டேரெக்டாக ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அதே அப்படியே பண்ணிட்டேன். அண்ட் முருங்கைக்கீரை வந்து இந்த முருங்கைக்கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாடியில் இருக்கோம்ல, பின்னாடி இருக்கும். கீரையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் முருங்கைக்காயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி வந்து முருங்கை டீ போட்டு குடிப்பேன். அண்ட் பொரியலும் செஞ்சு சாப்பிடுவோம். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்து ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அதை வாஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து 2 செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ குழம்புக்கு தனியாக அண்ட் இங்கே 2 பேருக்கு அப்படின்றதுனால நாங்கள் அது கொஞ்சம் இதுவே எங்களுக்கு அதிகம் தான். ஸோ மீன் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வரவே வராது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் தூள் உப்பு போட்டாலே அந்த வாசனை வராது. அண்ட் ரைஸும் வாஷ் பண்ணி ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. குழம்புல இன்றைக்கி வந்து நிறையா தக்காளி போட்டிருக்கோம். பிகாஸ் வந்து அந்த குழம்புல போட்ட தக்காளிக்கு நானும் தண்ணி அவங்க அப்பாவும் செம்ம ஃபேன். அதனால தான். ஸோ 2 பேருக்கும் வேணும் அப்படின்றதுனால ஒரு 3 தக்காளி போட்டுட்டோம். அண்ட் குழம்புக்கு தனியாக ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாக மசாலாஸ்லாம் போட்டு வச்சாச்சு. அண்ட் கொஞ்சம் எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து பப்பாயாவும் அது கூட கொஞ்சமாக சீட்ஸும் எடுத்திருக்கேன். சீட்ஸில் வந்து பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலான் சீட்ஸ், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், மொத்தம் 3 சீட்ஸ் எடுத்திருந்தேன். அது லைட்டாக நல்லா வந்து பொரியிற சவுண்டு கேட்கும். அதாவது ஒரு மாதிரி பட்டப்பட்டன்னு சவுண்டு கேட்கும். அது கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நான் கடைசியாக வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும். அது சைஸ் சின்னதில்லை, அதனால அந்த லைட்டான சூட்லேயே அது பொரிஞ்சிடும். அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டாச்சு. மதியம் வந்து காலையில் எடுத்து வச்ச பழைய சாதம் இருந்துச்சு. நான் வந்து அதுதான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய சாதம், அதில் தயிர் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தண்ணி அப்பாவுக்கு நான் மீன் ஃபிஷ் ஃப்ரை ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பசிச்சதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கஞ்சி, அது கூட வந்து முருங்கைக்கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி டே அதுவே எனக்கு செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. அண்ட் பழைய சாதம்லாம்
கண்டிப்பாக சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் பாடி ஹீட்டை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது நல்லா நம்மளோட குடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நான் அன்றைக்கி டே வந்து அன்னையோட அதுக்கப்புறம் நான் வீடியோ பெருசாக எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. இது நெக்ஸ்ட் டே. ஸோ காலையில் 4:30க்கு 4 எழுந்துருவேங்க. எழுந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா 10 ஆல்மண்ட்டும் 10 கறி லீவ்ஸும் சாப்பிடுவேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாக்கிங்லும் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். இயர்லி மார்னிங் எழுந்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு என் கமெண்ட்ஸ்லேயும் சரி, அதுக்கப்புறம் என்கிட்ட குரூப்பில் இருக்கவங்களும் சரி என்னை கேட்பாங்க. சில பேர் அக்காக்கா என்னை காலையில் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. உங்களுக்கு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எழுப்பி விட்டுரும். அலாரத்துக்கு முன்னாடிலாம் எழுந்துற அளவுக்கு உங்களுக்கு வரும். இப்போ என்ன பாருங்கள். அண்ட் காலையில் இன்றைக்கான வேலை துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இன்றைக்கி ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இது இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்த செடி. ஸோ அதில் அழகாக இப்போ தான் பூலாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே அண்ட் காலையிலே வந்து நாங்கள் லன்ச் வேலையும் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் பெப்பர், அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்காக கடுகு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் அது ஒரு பக்கம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கேன். அண்ட் சின்ன வெங்காயம் போட்டு இன்றைக்கி வெங்காய ரசம் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் காலையிலே வந்து இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. சரி ஓகே, அதுக்காக தான் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காய ரசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக எங்களோட மாமியாரோட ரெசிபி. அதில் சின்ன வெங்காயம் போட்டு வச்சோம் அப்படின்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சிம்பிளாக அதையே ரெடி பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு மார்னிங் ஜூஸ்க்காக ஆப்பிள், அதுக்கப்புறம் ஆம்லா, பெரிய நெல்லிக்காய், புதினா, அதுக்கப்புறம் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதுதான் காலையில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போகிறேன். அண்ட் தன்யஸ்ரீயும் அவங்க அப்பாவும் எழுந்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க எல்லோரும் விளாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ இவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு பெரிய வேலை எல்லாமே முடிஞ்சிடும். அண்ட் பாப்பா மோஸ்ட் ஆஃப் வந்து எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்ருவா. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் தோசை, எக்கு, ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்ருவா. அண்ட் ஸ்கூலுக்கு போகிற டைமில் மோஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர் தான் சாப்பிட்றது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகணுன்னே அங்கே பால் கொடுப்பாங்க. அந்த பாலை குடிக்கணும், என்னால் சாப்பிட்டு போனால் குடிக்க முடியாது அப்படின்ட்டு அதையும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாள். அண்ட் அவங்கள வந்து தண்ணி போட்டுட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் வந்து ஜூஸ் போடுறேன் அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இந்த மாதிரி பெரிய ஜல்லடையில் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது என்ன ஆகும் அப்படின்னா ஜூஸ் மட்டும் ஃபில்டர் ஆகாமல் இந்த பல்ப்பும் சேர்ந்து ஃபில்டர் ஆக ஆரம்பிக்கும். நல்லா ஒரு திக்கான ஸ்மூத்தி மாதிரியும் நமக்கு கிடைக்கும். தண்ணி அவங்க அப்பாவுக்கு பனானா, ஓட்ஸு, நட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட், ஆம்லா அண்டு ஆப்பிள் போட்ட ஒரு ஜூஸ். ஸோ இதான் என் காலையில் நான் எடுத்துக்கிறது. அண்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து அழகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி மண்டே அங்கே போயிட்டு ரொம்ப மாதம் ஆகிடுச்சு. போயிட்டே ரொம்ப மாதம் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸோ நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா 10 மணிக்கு மேலே 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. வெயில் செம்ம வெயில் அடிக்குதுங்க. எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அதை விட டபுள் மடங்காக இங்கெல்லாம் வந்து வெயில் காய ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா நல்லாவே சில்லுன்னு இருக்கும். அங்கே நிறைய மரம்லாம் இருக்கும். சரி ஓகேன்னு ஃபர்ஸ்ட் அங்கே போயாச்சு. அன்றைக்கி என்ன விசேஷமான நாள்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் கோவிலில் அவ்வளோ க்ரௌடு. நான் முக்கியமாக அந்த கோவிலுக்கு அன்றைக்கி போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து வீட்டில் முருகரோட வேல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டு வந்து அந்த ஒரு அண்ணன்கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். நான் எங்கூர் திருவிழாவில் வாங்கியிருந்தேன் அந்த ஸ்டாண்டு. அதே பர்சன் வந்து அந்த கோவிலில் எவ்ரி மண்டே வந்து ஷாப் போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. சரி அவர் இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அங்கே போனேன். பட் ஆனால் அவர் அன்றைக்கி இல்லவே இல்லை. க்ரௌடுனா அவ்வளோ க்ரௌடு. எங்கன்னா சாமிக்கிட்ட இருந்து என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச்சிக்கிட்ட ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரம் வரைக்கும் அவ்வளோ க்ரௌட் நின்றுச்சு. சத்தியமாக எங்களால் லைனில் நின்றுலாம் வந்து அவ்வளோ தூரம் போகவே முடியல. சரி ஓகே, நாங்கள் நேராக போய் சாமி மட்டும் கும்பிட்டுட்டோம். ஏன்னா சாமி வந்து ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். இந்த சாமி வந்து எங்களுக்கு பிஃபோர் மேரேஜில் வந்து ரொம்ப ரொம்ப
பர்சனலாக ஒரு ஒரு கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமியை. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன வேண்டிட்டாலும் நடக்குங்க. அதுக்கு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நாங்கள் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறதுலேருந்து, தன்யா பிறந்ததுலேருந்து எல்லாமே இங்கே வேண்டி நடந்திருக்கு. இங்கே நான் தன்யா பிறந்தப்போ செலை வச்சுருக்கோம். எங்கள் 2 பேர் கல்யாணம் ஆனதுக்கு அம்மா செலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறையா வேண்டுதல், நிறைய சீட்டு எழுதி கட்டுறது. அண்ட் அங்கே சுற்றி ஃபுல்லாக அவ்வளோ செலை இருக்கும். அன்றைக்கி க்ரௌடாக இருந்ததுனால என்னால் எந்த வீடியோவும் எடுக்கவே இல்லை. சரின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே மட்டும் சாமி அப்படியே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியை சுற்றிட்டு அண்ட் கயிறு மட்டும் மாற்றிக்கிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு இங்கே தான் கட்டுவேன். அதனால் அவளுக்கு கட்டினதால அவங்க அப்பாவுக்கும் கட்ட சொல்லிவிட்டு 2 பேரும் மாற்றி கட்டியாச்சு. அந்த பக்கம் நடக்கவே முடியல. சீரியஸாகவே யாராச்சும் அன்றைக்கி போயிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தரையில் கால் வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு செம்ம க்ரௌடு. அதே மாதிரி செம்ம சூடு. அவ்வளோ சூடுனா அவ்வளோ. ஸோ அதுக்கப்புறமா தன்யாவுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரே ஒரு கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் நம்ம காலையிலே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதனால் ஒரு கப்பு சாதம். ஸோ நான் எடுத்துக்கிறது இந்த கப்பில் தான் ஒரு 200 கிராம்ஸ் வரும். அண்ட் அது கூட மஷ்ரூம் ஃப்ரை, ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன், பெப்பரும் அண்டு வெங்காயம் போட்டது. ஸோ அதை போட்டுட்டு நம்மளோட லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறமா நாங்கள் இதை வந்து நைட்டு போல் தான் எடுத்தோம். அண்ட் நான் வந்து கிச்சனில் நிறைய பொருள் வந்து க்ளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிற செக்ஷன் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ அப்படியே அந்த மேலே இருக்கிறதுக்கும் அப்படியே கீழே இந்த இடம் வந்து எப்பயுமே க்ளம்ஸியாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் எதாவது ஸ்டாண்ட் வாங்கி அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஆன்லைனில் பார்த்தேன், அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி ஓகேன்ட்டு சண்டே மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே தான் இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ 550 சம்திங் சொன்னாங்க. அப்புறம் 400க்கு கேட்டு எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து இந்த ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் இது வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி நைட்டு அப்படியே படுத்து தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது நெக்ஸ்ட் டே இல்லை, அதுக்கும் 2 நாள் கழித்து எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் மார்னிங் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து 10 பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்மாக வாட்டர் அண்ட் கொஞ்சம் இதை குடிச்சிட்டோம் அப்படின்னாலே தூக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் நல்லாவே தூக்கம் கலைஞ்சிரும். அண்ட் இதை குடிச்சு முடிச்சுட்டு நம்மளோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே கம்மிங் டு பேக் டு ஹோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருப்பேன். இந்த 6:30 to அந்த 7 o'clock 7:30க்குள்ளே இந்த டைமிங் தான் வந்து குரூப்புக்கான ஃபுட் சார்ட் ரெடி பண்ணுறது, அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்க கேட்டு வச்சுருக்க மெசேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்கறது, அண்ட் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுறது, அண்ட் முறைவாசல் பேஜில் போஸ்ட்டு போடுறது, இந்த வேலை எல்லாமே பார்ப்பேன். மேக்ஸிமம் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை சும்மா ஏதாவது வீடியோ பார்க்குறது, அந்த மாதிரிலாம் அதுக்கெலாம் டைமே கிடையாது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிடுவேன். அண்ட் பூ வந்து சின்னதாக பூக்குது. பிகாஸ் வந்து நிறைய லீவ்ஸும் நிறைய பட்ஸும் இருக்கிறதுனால பூவோட அளவு வந்து கம்மியாகிடும். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா வரும். அண்ட் அதுக்கப்புறமா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கும் ஃப்ரைடே அன்னைக்கும் கலர் கோலம் போடலாம் அப்படின்றது என்னோடய மைண்ட் செட்டில் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா மழைலாம் பெஞ்சிட்டே இருந்ததுனால பெருசாக கலர் கோலம் எதுவுமே போடவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு மட்டும் சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். இந்த கோலத்தோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தோணின கோலம் இது. சிம்பிளாக இருந்தாலும் அந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்பயுமே படைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே விளக்கு தட்டெலாம் வாஷ் பண்ணி வச்சுடுவேன். மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா அன்னைக்கு காலையில் உங்களுக்கு அந்த வேலையில் பெருசாக இருக்காது. அதனால் அது முன்னாடி நாளே பண்ணிவிடுங்க. அண்ட் கோலம் போட்டுகிட்டே இருக்கும்போது தண்ணி அவங்க அப்பா கூப்பிட்டாரு, சீக்கிரம் ஓடியா இங்கே வந்து பாரு அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தா மயில் இருந்துச்சு. முன்னாடிலாம் மயில் வந்ததுன்னா அது ஒரு பறவையாக நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போல்லாம் மயில் வந்தால் முருகர் என்ன காலையிலே வந்துட்டார் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நம்ம மைண்ட் வந்து மாறிடுச்சு. இது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதை பார்த்த உடனே செம்ம ஜாலியாக இருந்தது. அண்ட் தன்யா வந்து அப்போ தூங்கிட்டு இருந்தா, அவள்கிட்ட எழுப்பி காட்ட முடியல. இங்கே அடிக்கடி மயில்லாம் வரும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவளுக்கான ஸ்கூலுக்கு கிளப்பணும்ல, அதுக்காக பார்த்துட்டேன். இன்றைக்கி அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம், அது கூட தேங்காய், 3 பாதாம், அதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி பயிர் வச்சுருக்கேன். தேங்காய் வெல்லம் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக ஹாட் வாட்டரும் வச்சுட்டு அவளை ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இன்றைக்கி பூ வைக்கும் போது வீட்டில் பூக்கிற பூவை சாமிக்கு வைக்கிறது அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த பூவாக இருந்தாலும் நீங்கள் பறித்து வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் 2 பூ பறிச்சுட்டு வந்து அழகாக வேல்கிட்ட வச்சேன். ஸோ இதை வச்சுட்டு நல்லா சாமி கும்பிடலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து வச்சுருந்தேன்.
இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக வெத்தலை தீபம் போடுவேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ எதுவும் வாங்கி கட்டாததுனால காலையில் வரும்போதே மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து சாமி ரூமில் ஒரு புது வரவாக என்ன வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அன்னலக்ஷ்மி ஒரு 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 அரிசி மேலே வச்சுருப்பாங்க. ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, சாமி பூஜை அறையில் நீங்கள் அன்னலக்ஷ்மி வாங்கி வைங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, அப்புறம் அம்மா வீட்டில் போய் பார்த்தேன் இருந்தது, எங்கள் மாமியார் வீட்லேயும் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அரிசி வந்து அந்த கிண்ணத்தில் போட்டு மேலே சாமி வச்சு படைக்கணும், அவ்வளோதான். 1 மணிக்கு போல் நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஏன்னா அந்த டைம் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். மதியம் போல் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுவேனே, அதனால் அந்த 6 வெத்தலை வச்சு 6 விளக்கு வச்சு ஏற்றிப்பேன். உங்களுக்கு இஷ்டம்தான். ஸோ உங்களுக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரியே கும்பிடலாம். இப்படி தான் கும்பிடணும், இப்படி தான் என்னை நீ வழிபடணும், இப்படி தான் நீ என்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு எந்த சாமியும் சொன்னது கிடையாது. அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் எவ்வளோ வேணால் சாமி கும்பிடலாம். அண்ட் யாரையும் இந்த சாமி தான் கும்பிடணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு யாரையும் பார்த்து சொல்கிறதும் கிடையாது, சொல்லவும் கூடாது. அவ்வளோதான். இது பண்ணும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, ஜஸ்ட் நான் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் நான் அதை பண்ணுறேன், அவ்வளோதான். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியம் சிம்பிளாக ஒரே ஒரு கீரை சாம்பார், ஊறுகாய், அதுக்கப்புறம் வத்தல் பொரிச்சிருந்தேன் அண்ட் மாம்பழம் வந்து தொட்டுக்க. ஸோ 1 கப் ரைஸு, அது கூட முருங்கைக்கீரை அண்ட் ஊறுகாவோட மதியம் வந்து லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஈவினிங் போல் திடீர் காற்று, திடீர் மழை. ஸோ இப்படி தான் இருக்குது இங்கே கிளைமேட்டே. ஸோ திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு காற்றடிக்கும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையும். திடீர்னு சந்தோஷமாக இருப்போம், திடீர்னு கஷ்டம் வரும். ஆனால் கஷ்டமே இருக்கே அப்படின்னு நினைக்கவும் கூடாது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்றதுனால ஓவராக தலைக்கணத்தில் ஆடவும் கூடாது. ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் எப்பயுமே இருக்கும். அதோடு நம்ம லைஃப்பை லீட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வண்ணமயமாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அவ்வளோதான். அண்ட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியாக வாழ கற்றுக்கோ. நாளைக்கு வர்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம். சேவிங்ஸ் வேணும் தான், வேண்டான்னு சொல்லலை நான். இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிறத விட்டுட்டு சேவிங்ஸ்க்காக ஓடுறது ரொம்ப தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸோ பிரியாணி சாப்பிட்ணும், அதே மாதிரி பழைய கஞ்சும் சாப்பிட கற்றுக்கணும். 2மே இருந்ததுன்னா ஜாலியாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு மழை வந்துருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நைட்டு செம்ம மழை, கரண்ட் இல்லை, இடி மின்னலோட தான் அன்னைக்கு டே வந்து போச்சு. அண்ட் அன்னைக்கு வந்து நைட்டு செம்ம கரண்ட்டே வரவே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே படுத்து தூங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக மழை வர மாதிரி கிளைமேட்டு செம்மையாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் மழை வரவே இல்லை. இங்கே பாண்டியில் வந்து கொஞ்ச நேரம் திடீர்னு வெயில் காயுது, திடீர்னு க்ளவுட் ஆகுது, அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் ஸோ இப்படி தான் லைஃப்பும். எப்போ என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க. ஸோ நல்லதே நல்லதே நடக்கும். ஸோ நம்ம நினைக்கிறது போல தான், எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ அப்படி இருந்தோன்னா லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும். அண்ட் மழையும் நைட்டு செம்மையாக பெய்ய ஆரம்பிச்சிது. அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதை அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக்கை வந்து நான் கடைன்னு ஒரு 20 நிமிஷத்தில் உங்ககிட்ட ஓட்டி காட்டிட்டேன். ஆக்சுவலாக இது மட்டுமே கிடையாது, இதை தாண்டி நிறையா இருக்குது. ஸோ ஒருத்தவங்களோட கிளாக்குக்கும் அவங்கவுங்களுக்கான டைம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ எதுக்காகவும் அவசரப்படாதீங்க, அமைதியாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பாக வரும், வராமல் எங்கேயும் போயிடாது. ஆனால் அது வரைக்கும் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் அன்றைக்கும் சும்மா லைட்டாக மழையோடு தான் எங்களோட டே வந்து ஒரு நைட்டும் கம்ப்ளீட் ஆகிட்டே இருந்தது. அண்ட் மழை மட்டும் வீடியோ எடுத்து வச்சுப்பேன். அண்ட் காலையில் எழுந்து அந்த மழை துளியோடு அந்த செடியெலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் மழை தண்ணியில் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்க செடி எல்லாமே எடுத்துகிட்டு போய் வெளியே வைங்க. அந்த தொட்டியில் வச்சுருந்தாலும் மழை தண்ணியில் பட வைங்க. ஸோ செடி எல்லாமே காலையில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவங்க நல்லா ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். நான் வந்து செடி எல்லாமே இங்கே அரியாங்குப்பத்தில் தான் வாங்கினேன். ஸோ அரியாங்குப்பம் வாங்குவேன், பாண்டியில் எங்கேயாச்சும் வாங்குவேன், எங்கேயாச்சும் ஸ்ட்ரீட்டில் எங்கேயா போட்டிருந்தாலும் வாங்குவேன். ஏன்னா நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க, அதனால தான். அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணும். ஸோ தன்யஸ்ரீ வந்து இப்போ பெருசாக நான்லாம் வந்து காரில் போனால் இல்லை வேன்லலாம் போனால் எக்ஸைட் ஆவேன். என் பொண்ணு என்னென்னா பஸ்ஸில் போகிறதுக்கு அவ்வளோ எக்ஸைட் ஆவா. எனக்கு கார்லாம் வேணாம், பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு வம்பு பண்ணி அன்றைக்கி ஈவினிங் போல் நாங்கள் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி குழந்தை போல் நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணால் செம்ம ஹாப்பியாக இருக்கும். இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபீஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.